ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஃப்எம்பி எடுக்கிறதுக்கு eservice.tn.gov.in அப்படின்ற சைட்டை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இது கீழே அப்படியே வந்தீங்கன்னா இங்கே புலப்பட விவரங்களை பார்வையிட அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு நீங்கள் எந்த மாவட்டம், அப்புறம் வட்டம், எந்த ஊர், கிராமத்து பேர் அதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது உங்கள் புல எண் கொடுக்கணும். புல எண் கொடுத்துட்டு இங்கே உட்பிரிவுன்னு ஒன்று இருக்கும். இதில் வந்து நீங்கள் நிறையா உட்பிரிவு இருக்கும். அதெல்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் எஃப்எம்பி வரும். அது இல்லாமல் நீங்கள் இந்த மைனஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க. மொபைல் நம்பர் கொடுத்து உங்கள் ஓடிபி வரும். இப்போ நீங்கள் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி இங்கே சமர்ப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த மேப்பு ஓப்பன் ஆகிடும். இந்த மேப்பு பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் சர்வே எண்ணு, சப்டிவிஷன் நம்பரு எல்லாம் ப்ளூ கலரில் அப்படியே கண்ணாபின்னான்னு இருக்குது. இதை கிளியராக நீங்கள் பார்க்கணுன்னா இதுக்கு நீங்கள் இந்த லெஃப்ட் சைடு இருக்க ஆப்ஷனை யூஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவல் மேப் அப்படின்னு ஒன்று இருக்கா, இந்த ஆக்சுவல் மேப்பை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா, ஷோ மேப் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மேப் கிளியராக தெரியும் நம்பர்ஸ்லாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இந்த கட்டத்தை விட வெளியில் போய் கண்ணாபின்னான்னு தெரியுது. இதுக்கு நீங்கள் இந்த ஷோ ஆக்சுவல் மேப்பை தூக்கிட்டு இதில் இருக்க ஆப்ஷனில் இது வந்துட்டு போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப், இது நீங்கள் வந்துட்டு மேப்பு போர்ட்ரேட்டாக இருந்தால் நீங்கள் போர்ட்ரேட்லேயே வச்சுக்கலாம், இல்லைனா லேண்ட்ஸ்கேப் மாற்றிக்கலாம். நமக்கு போர்ட்ரேட்டில் தான் இருக்குது, அதனால் போர்ட்ரேட்லேயே இருக்கட்டும். இது பேப்பரோட சைஸ். பேப்பரோட சைஸு உங்களுக்கு A1 ஆர் A0 வச்சுக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும். இந்த ஸ்கேலு 1:500 வச்சுக்கோங்க. 500 வச்சுட்டு இப்போ நீங்கள் ஷோ மேப் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஓரளவு அந்த கடத்துக்குள்ளே வந்திருக்கும். ஆனால் அப்பயும் பார்த்தீங்கன்னா அதை விட்டு அந்த பேப்பரை விட்டு வெளியில் போகுது. அதனால் நீங்கள் A1 விட்டு A0 செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் A0 செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த கட்டத்துக்குள்ளே வந்துடும் மேப்பு. இப்போ நீங்கள் இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்டிவிஷன் நம்பரு, எங்கே இப்போ இந்த சப்டிவிஷன் ஆகிருக்கோ அந்தந்த நம்பர் எல்லாமே கிளியராக தெரியும். இந்த 4 எல்லை அதோட அளவு மீட்டர்ஸில் இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு இப்போ நீங்கள் கிளியராக இந்த மேப்பில் நீங்கள் பார்க்கலாம். இதை நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்பில் அந்த மேப்பு ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம பார்மகில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.